மார்ச் 2, 2026 இன்றைய வேத வசனம் ரோமர் 12:18 கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். டுடேஸ் பைபிள் verse Romans 12:18 If possible, so far as it depends on you, live peaceably with all. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நம் கத்தாவே இந்த வருஷத்திலும் கூட 2 மாதங்களே அப்பா நீர் எங்களை கடக்க செய்த கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, எல்லா தேவைகளையும் ஆவியானவரே நீ சந்தித்தது போல ஆவியானவரே இந்த மாதம் முழுவதுமாய் கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாக்க போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரே, போகையிலும் வருகையிலும் பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களுடைய வாகனங்களை ஆசீர்வதிங்க அப்பா. ஆவியானவரே, நாங்கள் எங்களுடைய ஆவியானவரே எல்லா உணவு தேவைகளையும் ஆவியானவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா. நம் கத்தாவே எங்களால் கூடும் மட்டும் அளவும் ஆவியானவரே ஒவ்வொருவரோடும் சமாதானமாக இருக்கும்படி எங்களை ஆசீர்வதிங்க என் தகப்பனே. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று சொன்னது போல ஆவியானவரே அப்பா ஒவ்வொருவரோடும் சமாதானமாக இருக்கும்படி ஆசீர்வதிங்க அப்பா. எங்களுக்குள்ள எந்த தீமையான எண்ணங்களோ கோவங்களோ போராமைகளோ ஆவியானவரே எந்த பாவங்களும் வந்து நுழையாதபடிக்கு அப்பா இந்த சத்ரு எங்களுக்குள்ள விதைத்து போகாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்து கொள்வீராக. ஆவியானவரே, அந்த சத்ருவின் வழியில நாங்கள் நடக்காதபடிக்கு அப்பா உம்முடைய வேத வசனத்துல ஆவியானவரே உம்மில் பரிசுத்த ஆவியில நாங்கள் நிலைத்து இருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. ஆவியானவரே, அதிகாலையில் எழுந்த உடனே ஆவியானவரே உலகத்தை நோக்கி நாங்கள் ஓடாதபடிக்கு ஆவியானவரை உம்மை நோக்கி ஆவியானவருடைய சமூகத்தில் ஆவியானவருடைய வேத வார்த்தையில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்தில் பதியும்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவரே, இப்பொழுது இறங்குவீராக. ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், குடும்பமாயும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அன்பு சகோதரனை வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை பெரியோர்களை ஒவ்வொருவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கத்தாவே ஆவியானவரே, இந்த மாதத்தில் கூட ஆவியானவரே எங்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு பெரிதான சமாதானத்தை நீர் உண்டு பண்ண போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் என் தகப்பனே. கத்தாவே, அநேக குடும்பங்களில் அப்பா சகோதரிக்குள்ள சமாதானம் இருக்காது ஆவியானவரே. குடும்ப பெற்றோர்களுக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இருக்காது ஆவியானவரே. மாமியார் மருமகளுக்குள்ள சமாதானம் இருக்காது, கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இருக்காது ஆவியானவரே. கத்தாவே, இந்த சத்ருவானவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆவியானவரே சமாதானம் இல்லாதபடிக்கு அவர்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்கக்கூடாதபடிக்கு அநேக தீமையான காரியங்களை ஒவ்வொரு குடும்பத்திலையும் விதைத்து கொண்டு இருக்கா. இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா. கத்தாவே, அநேக குடும்பங்களில் அக்கத்தில் இருக்கிற ஒருவர் சண்டைகள் பிரச்சனைகள் ஆவியானவரை சிறந்த இந்த விச்சையான மாழையான அழிந்து போகின்ற இந்த இடங்களுக்காக சண்டைகள் பிரச்சனைகள் ஆவியானவரை இப்பொழுது அதையெல்லாம் மாற்றுவீராக. கத்தாவே, ஒவ்வொருவரோடு சமாதானமாய் இருக்கும்படி மாற்றுவீராக. ஆவியானவரே, என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்றீரேன் தகப்பன் அப்பா. உம்முடைய பெரியதான சமாதானம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நிரம்பட்டோம். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா. அன்பு சகோதரியை இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, குடும்பமாய் ஒப்பு கொடுங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா, உங்கள் மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனையா, பிள்ளைகளோடு சமாதானம் இல்லையா, இன்றைக்கு உங்கள் குடும்பமாய் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை குடும்பத்துங்களில் சமாதானத்தை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கின்றார். அவர் நமக்குள்ள வரணும்னா நாம் அவருக்குள்ள நிலைத்திருக்கணும். நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாத காரியங்களை நம்ம விட்டோம்னா ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளை வழிநடத்த வல்லவராய் இருக்கின்றார். விட்டு கொடுங்க அன்பு சகோதரியை, விட்டு கொடுங்க அன்பு சகோதரனை, விட்டு கொடுங்க. ஆண்டவர் இடத்துல உங்களை விட்டு கொடுங்க. ஆவியானவரே, எப்பொழுது கூட இறங்க ராஜா. விட்டு கொடுக்கிற ஒவ்வொருவருக்குள்ள நீர் வாசம் செய்து ஆவியானவரே அவர்களோட குடும்பங்களில் சமாதானத்தை உண்டு பண்ண போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி தகப்பனே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா.
ஆவியானவரே கூட இருக்கிறவர்களோடு, ஆவியானவரே ஒவ்வொருவரோட பெற்றோர்களோடு, ஆவியானவர் சமாதானம் கூட பிறந்த சகோதரிகளோடு சமாதானமாய் இருக்கும்படி நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே தேவையில்லாத காரியங்கள் மேலே அப்போ ஆசை வைத்து பாவத்தில் இச்சையில் மூழ்கி போகாதபடிக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஒரு பெரிதான சமாதானத்தை அவர்களுக்குள்ள உண்டு பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் அப்பா. இந்த ஃபோன் மூலமாய் அநேக ஆவியானவர் சோஷியல் மீடியாவில் மூழ்கி அப்பா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு அதில் மூழ்கி ஆவியானவரே அவர்கள் அப்பா வாழ்க்கை வீணாய் போகாதபடிக்கு உம்முடைய வேத வசனத்தில் அவர்கள் நிலைத்திருக்கும்படியாய் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சமாதானத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா அன்பு வாலிப பிள்ளைகளே? சமாதானம் உலகத்தில் சமாதானம் இல்லை. நீங்கள் ஆண்டவர் இடத்துல வாங்க. ஆண்டவர் இடத்துல இந்த வேத வசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளை படித்தீங்களா உங்களுடைய வாழ்க்கை சமாதானமாய் மாறும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். என் தகப்பனே, அன்பு சகோதரியை இன்றைக்கு விட்டு கொடுங்க அன்பு சகோதரனை விட்டு கொடுங்க. ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருங்க. வேலை ஸ்தலங்களில் உங்களுக்கு பிரச்சனை வருகின்றதா? ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அங்கே ஒரு பெரிதான சமாதானத்தை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கின்றாரு. விசுவாசத்தோடு கூட துதிங்க, ஜெபிங்க. ஆவியானவரை இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. வேலை ஸ்தலங்களில், குடும்பங்களில், ஆவியானவரே வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஒவ்வொரு பெரியவர்களின் வாழ்க்கையில், சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா பெரிதான சமாதானத்தை நீர் உண்டு பண்ண போகின்ற கிருபை காய்மக்க நன்றி செலுத்துகிற ராஜா. ஒப்பு கொடுக்கிற விட்டு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் ஆவியானவரே பெரிதான சமாதானத்தை நீ உண்டு பண்ண போகின்ற கிருபை காய்மக்க நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. இன்றைக்கு கூட ஒப்பு கொடுத்த விட்டு கொடுத்த விசுவாசித்த ஒவ்வொருவரையும் அப்பா ஒவ்வொருவருக்கும் நீ சமாதானத்தை அப்பா கொடுக்க போகின்ற கிருபை கைமுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. என்னை தாழ்த்துக்கிறோம் அப்பா, அம்மை உயர்த்துகிற ராஜா. நாங்கள் சிறுகணும் உம்முடைய நாமம் மாத்திரம் ஒவ்வொரு நாளும் உயரணும் தகப்பனே. நன்றி அப்பா. இல்லை தாழ்த்தையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியில் வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.